Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். We are on to our official first Sunday chit chat session of 2025 and எனக்கு வந்து ஓகே யா ஐ கேன் டூ இட் டுடே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ லாஸ்ட் வீக் என்ன ஆயிருந்ததுன்னா, நான் முன்னாடி ப்ரீ ஷூட் பண்ணி வச்சுருந்துருக்கணும், பண்ணலை. இப்போல்லாம் மோஸ்ட்டாக என்னுடைய ரொட்டீன் லைக் ஷூட்டிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, நான் ஷூட் பண்ணுவேன், அது இதர் நாள் ஆர் அன்னைக்கே. இன்னைக்கு சண்டே, இப்போ தான் நான் ஷூட் பண்ணி இது ஒர்க் பண்ணி உங்களுக்குலாம் கொடுக்க போகிறேன். ஆல்சோ ஐ டிட் திஸ் மேக்கப் லுக். ஃபஸ்ட்டு இதையும் நான் சொல்லிடணும்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் அல்ட்ரா கிளாம் சுச்சுவேஷன்லாம் உட்காந்துருக்கேன். மூக்கெல்லாம் நான் வந்து கான்ட்ரோல் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய லேஷஸ்லாம் வச்சுருக்கேன். பேசிக்கலாக இது வந்துட்டு ஒரு லாட்டினா மேக்கப்னு ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போது இன்ஸ்டாகிராமில். நான் காலையில் அதை பார்த்ததுமே கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி ஓகே லெட் மீ ட்ரை அப்படின்ட்டு நான் பண்ணேன்னா, எனக்கே வந்து ஆஹா மோனா உன் முகத்தில் ஃபுல் ஃபவுண்டேஷன் லாஸ்ட்டாக நீ எப்போ போட்டன்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஆல்சோ நோஸ் கான்டோர், இஃப் யூ நோ மீ, உங்களுக்கு தெரியும் நான் நோஸ் கான்டோருக்கு வந்து எவ்வளோ ஒரு லைக் செல்ஃப் நோஸ் கான்டோருக்கு எவ்வளோ அகெயின்ஸ்டான ஒரு ஆள் அப்படின்ட்டு. பட் ஐ டிட் இட் அண்ட் கைண்ட் ஆஃப் யூனோ ஐம் ஓகே வித் இட். பட் செம்ம ஆர்டிஃபிஷியலாக இருக்கேன். மூஞ்சி பார்க்க எனக்கு வந்து லிட்ரலாக ஒரு 3 வருஷம் முன்னாடி பார்த்த மோனா மூஞ்சி மாதிரி இருக்குது. கேமராவில் பார்க்கறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கு. ஏன்னா இட்ஸ் பின் ஸோ லாங் லைக் லிட்ரலாக என் முகத்தை இப்படி ஃபுல் கிளாமில் நான் பார்த்து. ஸோ நீங்கள் யாராவது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ மேக்கப் போட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு நீங்கள் அப்படியே கொஞ்சம் வண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அதான் ரீசன். இன்ஸ்டாகிராமுக்காக ஷூட் பண்ணேன். ஸோ ஐ தாட் ஐ வில் மேக் யூஸ் ஆஃப் திஸ் மூஞ்சு ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ அப்படின்ட்டு. ஸோ அட்ஜஸ்ட் கரோ, இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கோங்க. என்ன இது லேஷஸ், என்ன இது லிப்ஸ் அப்படின்ட்டு. எனிவேஸ், ஸோ லாஸ்ட் சண்டே வாஸ் மேஜர் டவுன் டே ஃபார் மீ. ரொம்ப பெரிய மேட்டர்லாம் கிடையாது. யூஷுவல் ட்ராமா லைக் ஐயோ இந்த சில டைம் நம்ம லைஃப்பில் வந்து ஹிட் ஆகும்ல, ஏன்டா பொண்ணா பிறந்தோம் அப்படின்ட்டு. இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ். பட் நான் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. ஐ ரியலி என்ஜாய் பீயிங் விமன் கூட, ஓகேவா. ஆனால் தேர் ஆர் டேஸ் when I don't feel safe to do what I want to do. அப்போ வந்துட்டு ஐ ரியலாக கெட் செம்ம சூப்பர் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஐயா அப்படின்ட்டு. கரெக்டாக எங்கள் வீட்டில் வேற அதுக்கேற்ற மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணு லைக் சிப்ளிங்ஸ், நான் என் தம்பி. ஸோ என் தம்பிக்கு இருக்கக்கூடிய லக்ஸுரிஸ், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கக்கூடிய சில என்ன சொல்கிறது லைக் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ்லாம் வந்து எனக்கு இல்லை அப்படின்னும் போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் வில் ஒர்க் இங்கே அப்படின்றது. லைக் சப்ப மேட்ரு கைஸ். வெளியில் போகிறது ஓகேவா, வெளியில் போகிறதுக்கு பர்மிஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கறது, கொடுக்கறது, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கறது. அஃப்கோர்ஸ் ஒரு பொம்பளை பிள்ளைய வெளில போகணும் அப்படின்னும் போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து எங்கே போகிற, எதுக்கு போகிற, யார் கூட போகிற, எப்போ வருவேன், ஏன் இப்போ போகிற, இதுக்கு ஏன் போயே ஆகணுமா, ப்ளா 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 ப்ளா. எனக்கு வந்து சின்னதுலேருந்தே இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால எனக்கு ஏதாவது ஒன்று போகணும் பண்ணணும்னு ஆசையாக நான் சொல்லும்போது இந்த மாதிரி எனக்கு 1000 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இது பண்ணணுமா அப்படின்ட்டு எனக்கு கொஸ்டின் கேட்டாலே எனக்கு அது பண்ணுற இன்ட்ரெஸ்டே போயிடும். நான் பண்ணலை அப்படின்ட்டு நானே வந்து விட்டுரும். அப்புறம் அதனால யார் வருத்தப்பட போறா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தோம்னா நான் தான். அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. பட் நமக்கு வந்து ஐயோ போயிருந்துருக்கலாமோ, பரவாயில்லன்னு பண்ணியிருந்துருக்கலாமோ, பரவாயில்லன்னு எதிர்த்து பண்ணாலும் பிரச்சனை, பண்ணாமல் உட்காந்தாலும் பிரச்சனை. ஸோ தட் ஷிட் ஹேப்பன்ட் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக். அதனால ஐ வாஸ் ஸோ டவுன். எனக்கு கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸாக இருந்தது. ஸோ அன்னைக்கு ஃபுல் டே வந்து ஐ வாஸ் கம்ப்ளீட்லி லைக் அப்படின்ட்டு. அதனால என்னுடைய இயலாமை நினச்சி நான் வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்ததுனால என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே மோனா இட்ஸ் ஓகே டேக் அ பிரேக் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாளே. பட் அது வந்து ஒரு நெவர் எண்டிங் பிரச்சனை, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு கே ட்ராமா ஒன்று பார்த்தேன், என்னது லவ் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ட்டு ஒன்று பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக செம க்யூட்டாக இருக்குது. அது பார்த்துட்ருக்கேன். அதில் வந்து என்னென்னா அந்த பொண்ணு வந்து நான் தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சீனில் போவா. ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு 10 அடி தாண்டி பின்னாடி வருவான். அந்த சீன் பார்த்த உடனே எனக்கு லிட்ரலாக ஐ எம் நாட் லைக் ஓவர் டிபெண்ட் ஆன் எனி ஒன். லைக் முக்கியமாக எனக்கு தேவையான விஷயம் பண்ணிக்கணும் அப்படின்னு வரும்போது எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நான் டிபெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போது ஐ டோன்ட் நோ லைக் என்னுடைய லைஃப் ஸ்டைல்லாம் நிறைய மாறிட்டதுனால லைக் நான் முன்னாடி ஈஸியாக பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் கூட இப்போ என்னால் தனியாக பண்ணோம் அப்படின்னா, இல்லை யாராவது ஒரு கம்பெனி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுது. ஜஸ்ட் ஒரு சேஃப்டி ரீசன் அப்படின்றது மட்டும் கிடையாது. எனக்கு ஐ ரியலி லைக் சம்ஒன்ஸ் கம்பெனி. முக்கியமாக எனக்கு பிடிச்சவங்க, என் ஃப்ரெண்டு, தம்பி அப்படி யாராவது இருக்காங்கன்னா எனக்கு அந்த கம்பெனி வந்து பிடிக்கும். பேசிக்கலாக நம்ம கொஞ்சம் லொடலொட வாய் தனியாலாம் விட்டிங்கன்னா என் மூளை கொஞ்சம் ரொம்ப லொடலொடன்னு பிஹேவ் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி
ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுறோம் திங்ஸ். ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ ரேண்ட். ஓகேவா? அதுக்கு வந்து யாராவது எனக்கு இந்த மாதிரி நல்லா கம்பெனிக்கு அட்லீஸ்ட் கேட்குற ஆள் இருந்தால் கூட எனக்கு ஓகே. ஸோ இப்படி கம்பெனி வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு ஆள், இதுக்காக ஒரு ரீசன், இன்னொன்று சேஃப்டி ரீசனுக்காக கொஞ்சம் நல்லா இருக்கும், தைரியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடியே காலையில் ஏர்லி மார்னிங் வந்து ட்ரெயின் ஏறி போகிறது, தனியாக போகிறது, தனியாக நைட்டு 9 மணிக்கு மேலே ட்ரெயினில் வர்றது, இப்போ வரைக்கும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐ கேன் டோட்டலி டூ இட். ஆனால் இப்போ நான் அதுக்கு பழக்கமே இல்லாமல் ரொம்ப நாள் அப்படியே வீட்டிலேயே உட்காந்து பழகி, வெளில போனாலும் தம்பி இல்லைனா ஃப்ரெண்டுங்க கூடன்ட்டு போய் போய் பழகி, தனியாக போகணும் அப்படின்னாலே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ அதுக்காக நான் இன்னொரு ஆளை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கேனே அப்படின்ட்டு வந்துட்டு எனக்கு என் மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு இரிட்டேஷன். ஆம்பளை பிள்ளையா இருந்தால் வண்டி எடுத்தோமா, ஒரு அமுத்துனோமா, ஜாலியாக எங்கேயா சுற்றினோமா, இப்படி இருந்துக்கலாமே அப்படின்லாம் எனக்கு வந்து தோணிட்டு இருந்தது. பட் ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அழகாக இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்லாம் பண்ணி பண்ணலாம். பட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் லைக் பொண்ணுக்குன்னே நம்ம வந்துட்டு ஜாலியாக வந்து ஃபீல் பண்ணுவோம்ல. லைக் வி பேசிக்லி ஆர் லைக் ரொம்ப அழகாக நம்மளுடைய எமோஷன்ஸ் காமிப்போம். அது வந்து எனக்கு ஜென்ரலாக வந்து கேர்ள்ஸ் கிட்ட இருக்க ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஜென்ரல்னு நான் சொன்னாலும் எனக்கு உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்க பற்றியும் நான் வந்து சொல்ல விரும்பல. உடனே யாராவது வந்து அதுவே நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லிடாதீங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் பார்த்த என்னுடைய உலகத்தில் 10ல் 9 பொம்பளை பிள்ளைகள் ஆர் லைக் வெரி ஸ்வீட் அண்ட் சென்சிட்டிவ் அண்ட் கியூட் அண்ட் ட்ராமேட்டிக் இன் தேர் ஓன் வேஸ். லைக் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் லைவ்லியாக இருக்க மாதிரி இருக்கும். பாய்ஸோட லைவ்லினஸோட வந்து எக்ஸ்ப்ளனேஷனே வேறு. சம்டைம்ஸ் ஐ வண்டர், ஏன் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. அது மேபி என்னுடைய பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்க்கு இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரியான விஷயமா இருக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஐ பி லைக் ஆஹா ஐயோ பொண்ணா பிறந்திருக்க இவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்றது வந்து ஃபீல் ஆகும். அகேன் மூட் ஸ்விங்ஸ் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். இன்றைக்குமே இஃப் ஐ எம் சவுண்டிங் அ பிட் லோ, அதுதான் ரீசன். என்னென்னா இட்ஸ் தட் டைம் ஆஃப் த மந்த், பட் ஐ எம் லைக் புஷ்ஷிங் மை செல்ஃப். லைக் ஃபிசிக்கலாக எனக்கு முடியலன்னா கூட ஐ சம்ஹவ் மேனேஜ் அண்ட் சிட் அண்ட் கிவ் யூ கைஸ் எதா வீடியோ. அது முக்கியமாக சண்டே சிட்சாட் வீடியோ அப்படின்றது. ஏன்னா சண்டே சிட்சாட் வீடியோ நான் வந்து இங்கேருந்து பேசுறது கிடையாது, இங்கேருந்து பேசுறது. ஸோ எனக்கு வந்துட்டு சண்டே சிட்சாட் வீடியோ வந்து கொஞ்சம் இதுன்னு எல்லாமே கொஞ்சம் கிளியராக இருந்ததுன்னா ஐ கேன் டாக் வித் யூ கைஸ். ஃபிசிக்கலாக முடியல அப்படின்னா கூட. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஆர் டூயிங் ஹியர். பேசிக்கலாக இவ்வளோ நேரம் நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, போன சண்டே சிட்சாட் வீடியோ ஏன் போடல அப்படின்றது லைட்டாக எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது. ஐயோ மொத்த சண்டே சிட்சாட் வீடியோ போடலையா அப்படின்ட்டு. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நம்ம வந்து பண்ணுறோமா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருக்கோமா அப்படின்றதுக்கு அப்பப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேப் விடலாம், தப்பு கிடையாது. ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது ஹார்டாக. லைக் நாட் ஓவர்லி கில்ட்டி போடலையே அப்படின்ட்டு. அன்றைக்கி ஒரு 8 மணிக்கு மேலே தான் எனக்கு அந்த மாதிரி ஐயோ ஒழுங்காக எந்திரிச்சு போய் உட்காந்து சண்டே பேசியிருந்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் it's okay to give ourselves some break அப்பப்போ. ஐம் நாட் ஈவன் ஜோக்கிங். எனக்கு என் கண்ணு மேலே யாரோ 2 பேர் உட்காந்து சிக் அப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நான்லாம் எப்படி மேக்கப் போட்ட ஒரு ஆள், எவ்வளோ மேக்கப், எவ்வளோ அல்ட்ரா கிளாம் லுக்ஸ், கண்ணா பின்னான்னு லென்ஸ் அது இதுன்னு வச்சுலாம் உட்காந்துருக்காள். எனக்கு இப்போ இந்த பெரிய கம்மல், இந்த பெரிய லேஷஸ் போடுறதே வந்து அப்படியே மூஞ்சில் எனக்கே அடிக்கிற மாதிரி இருக்குது. ஐ காட் ஸோ யூஸ் டு லைக் சிம்பிள் டெய்லி மேக்கப். இந்த மாதிரியே நான் என் மூஞ்ச ஆக்சுவலாக என் மூஞ்சா பார்த்து கொஞ்சம் மேக்கப்பில் ஜாஸ்தியாக பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் ரியலி வெரி வியர்ட். அண்ட் நான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என்னுடைய சேனலில் இப்போ ரீசெண்டாக நான் என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்டாக நான் கவர் பண்ணிட்டேன். லைக் ஹெட் டு டோன் வரும்போது பேம்பர் பண்ணுறது, ஸ்கின் கேர், ஹேர் கேர் நான் வந்து தனியாக டெடிக்கேட்டடாக வீடியோ போடலை. ஐ தாட் ஐ மேக் அ வீடியோ ஆன் இட். யூ லெட் மீ நோ உங்களுக்கு அது வேணுமா என்னன்ட்டு. நான் நிறைய என்னுடைய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோஸில் நான் பேசிட்டேன் அதை பற்றி. பட் திருப்பி அது வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். நான் டெடிக்கேட்டடாக ஹேருக்கு இதுதான் அப்பையிலேருந்து இப்படி லைக் ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்லேருந்து இப்படி இவ்வளோ ஆயிருக்கு, இதுதான் ஜேர்னி அப்படின்றது என்னோட முடிக்கும் ஸ்கின்னுக்கும் தனியாக நான் பண்ணுறேன். அது உங்களுக்கு டெடிக்கேட்டடாக வேணுமா அப்படின்றது எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ நான் வந்து அதை மேபி உங்களுக்கு தனியாக ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி பண்ணுறேன். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90%
என்னுடைய லைஃப் ஜர்னில லைக் ஃபிசிக்கலா என்ன மாதிரியான சேஞ்ச் ஓவர்ஸ்லாம் இருக்கு, மென்டலா என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்றது வந்து நான் ஓரளவுக்கு வந்து பேசியிருக்கேன். ஐ திங்க் மென்டலா லாஸ்ட் 10 இயர்ஸ்லேருந்து இப்போ ட்ரான்சிஷனுக்கு வந்து என்னலாம் நெறைய நடந்துச்சுன்றது நான் கம்பேரிஷனா பேசல. எனக்கு வந்து பெருசா அது ஞாபகம் இல்ல. லைக் 10 வருஷம் முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அண்ட் எப்படி நான் வந்து மாறியிருக்கேன் என்னுடைய தாட் ப்ராசஸ்லாம் அப்படின்றது வேணா ஐ கேன் டாக் அபவுட். பட் அகெயின் நான் வந்து இன் ஜென்ரலா நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு என்னுடைய ட்ரெய்ட்ஸ்லாம் நான் சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் இருந்த விஷயங்கள் தான். ஸோ அதனால பெருசா அதுலயும் இருக்காது. ஸோ அது ஒண்ணு. என்னன்னா, ஐ வாண்ட் யூ கைஸ் டூ டெல் மீ வாட் would you guys want me to make for Sunday Chit Chat videos? Like, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க Sunday Chit Chat videosல இனிமே பேசுறதுக்கு அப்படின்ட்டு. I also like to talk about like in general like personality development stuff அந்த மாதிரி எல்லாம். Only if I feel like எனர்ஜெட்டிக் அண்ட் இன்ஸ்பயர்ட் அண்ட் என்னமோ ஒன்று நான் சாதிச்சிருக்கேன். இப்போ வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா, நான் வந்து அவ்வளோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்க ஒரு ஆள் கிடையாது. பட் ஐ யூஸ் டு பி லைக் தட். ஸோ அது எப்படி வந்து எனக்கு மாறுச்சு அப்படின்றது நான் நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி என்னால் உங்ககிட்ட வந்து பேச முடியும். ஸோ என்னால் ரிலேட் பண்ணுற ஸ்டஃப், எனக்கு ஒர்க் ஆன ஸ்டஃப், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஸ்டஃப்னு உங்ககிட்ட ஏதாவது பேசலாம். ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி என்ன விஷயம் பேசலாம் ஜாலியாக மனசு விட்டு, லைக் ஹார்ட் டு ஹார்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா சில பேர் வந்து தேங்க்ஃபுல்லி ஃபீல் பண்ணுறது என்னென்னா நிறைய ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்றது. எனக்கு வந்து என்னென்னா, ஐ ரியலி மிஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஒரு 2.5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் எல்லாரும் வந்து இங்கே என்னுடைய சுற்று வட்டாரத்துலேயே தான் இருக்காங்க. இப்போ நேரில் போய் பார்த்து அடிக்கடி மீட் பண்ணி நிறைய ரேண்ட்டுகள் நடக்கும். அப்படியே ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு மேலே. இப்போ அந்த 2-3 ஹார்ஸ் உட்காரதே வந்து இயர்லி ட்வைஸ் தான் உட்கார்ற மாதிரியே இருக்குது. அதுவும் எல்லாரையும்லாம் பிடிச்சலாம் உட்கார வைக்க முடியவே மாட்டேங்குது. அவங்கவுங்க லைஃப் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ்னு போயாச்சு, பிஸி ஆயாச்சு. அது வந்து லைட்டாக மிஸ் ஆகுது அப்படின்னும்போது என்னடா இது, நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு. இப்போல்லாம் வந்து நிறைய ரீல்ஸ் அண்ட் போஸ்ட்ஸ்லாம் பார்த்தா கூட முன்னாடிலாம் வந்து ஒரு ஹீல் பண்ணுறதுனா என்னென்னா ஒரு பேண்டேட் ஆயின்மெண்ட்டுன்ட்டு இருக்கும். இப்போல்லாம் வந்து ஃப்ரெண்டுங்களோட உட்காந்து அப்படியே பேசுறது, நல்லா ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்து பேசினாலே நமக்கு வந்துட்டு அப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து ஐ கம்ப்ளீட்லி மிஸ் இட் ஓவர் ஹியர். ஆனால் எனக்கு எப்போ வந்து அது ஃபீல் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சண்டே சிட் சாட் வீடியோவில் ஏதோ உங்ககிட்ட பேசிடுவேன். உடனே உங்ககிட்ட இருந்து ரிப்ளை வராது. லைக் நான் கேமராட்ட பேசுகிறேன். ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு அது கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது அப்பாடா எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே ஓகே, நீங்கள்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உட்காந்து என் கூட வந்து சில விஷயங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக வந்து ஃபீல் ஆகும். எனக்கு வந்து சண்டே சிட் சாட் வீடியோ மறுபடியும் ஸ்பார்க் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரீசன் தான். ஸோ ஐ ரியலி என்ஜாய் மேக்கிங் சண்டே சிட் சாட் வீடியோஸ். பட் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ஹேஸியாக இருக்கும். இப்போ என்ன பேசுறது, வி டாக்ட் அபவுட் திஸ், வி டாக்ட் அபவுட் தட், வி டாக்ட் அபவுட் திஸ், இப்போ அடுத்து என்ன அப்படின்ட்டு வந்து எனக்கு ஒரு குவெஸ்டன் மார்க்கில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க என்ன பேசலாம்ட்டு. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டேக் அ மொமெண்ட் அண்ட் தேங்க் யூ கைஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸ்க்கு வந்து நல்ல என்ன சொல்கிறது ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து அதை என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க, அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணுவேன். லைக் பேக் டு பேக் அந்த சீரீஸ் மட்டும்தான் வராது, ஒரு வீடியோ விட்டு ஒரு வீடியோ அந்த மாதிரி நான் பண்ணுற பிளானில் தான் இருக்கேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு ஒர்க் ஆகுற வரைக்கும், எனக்கு இருக்கிற நாலேஜில் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வந்து அந்த சீரீஸில் அண்ட் அதையும் தாண்டி இன்னுமே நிறைய சீரீஸ் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுலலாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ தட் ரொம்ப நன்றி எனக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் அண்ட் என்தூசியாசம் கொடுத்ததுக்கு. ஆல்சோ இந்த மேக்கப்லாம் நீங்கள் பார்க்கணும், இந்த மாதிரியான சில மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப்புக்கான டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராமில் ப்ளீஸ் டூ மேக் ஷுர் டு ஃபாலோ மீ. ஜான் ஆரம்பித்து 10 நாள் மேலே ஆயாச்சு. நத்திங் லைக் எதோ லைஃப் சேஞ்சிங் ஹேப்பனிங்ஸ்லாம் வந்து எதுவும் இல்லை. ஜஸ்ட் லைக் த அப்படியே போயிட்டுருக்கு. நானும் போயிட்டுருக்கேன். மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஐம் டூயிங் ஓகே தான். அண்ட் ஜிம் வந்துட்டு மறுபடியும் என்னுடைய கொஞ்சம் வெயிட் கான்ஷியஸ், ஹெல்த் கான்ஷியஸ் ஆகி ஜிம்மு போகலாம் அப்படின்ட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 3 நாள் நான் வந்துட்டு கொஞ்சம் ரெகுலராக போயிட்டுருக்கேன். பட் யூனோ வாட், நடுவில் வந்துட்டு எனக்கு இல்லை, நான் ஜிம்முக்கே இனிமேல் போக மாட்டேன், நான் வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு ஒரு 3 நாள் வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணேன் ஆக்சுவலாக. அந்த முன்னாடி நான் வந்து பிளாகலாட்டிஸ் கேலண்டர் வச்சு பண்ணுவேன்ல, அதே மாதிரி கேலண்டர் எடுத்து டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி நான் செஞ்சேன். ஆக்சுவலாக நல்லா இருந்தது ஒர்க் அவுட் பண்ணது. ஆனால் என்னென்னா, எனக்கு முன்னாடி நான் செம்மையாக பண்ண ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் என்னால் பாதி ஒழுங்காக பண்ணவே முடியல. நான் ஸோ டிசப்பாயிண்டட். ஒரு நாள் என்னடா இது இவ்வளோ ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குமே அப்படின்ற மாதிரி, லைக் அந்த ஸ்டாமினா, அந்த என்ஜூரன்ஸ்லாம் இல்லாமல் இருக்குமே அப்படின்ட்டு. அது நான் பண்ண வேலை தான், நடுவில் ரொம்ப கேப் விட்டுட்டேன்.
ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாரி டிசப்பாயிண்டடா இருந்தது. செம்ம கோவமா இருந்தது என் மேல. "என்ன மோனா இவ்ளோ வீக் ஆயிட்ட?" அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே அப்படி பண்ணி பண்ணி சரி ஜிம்முக்கே போலாம் அப்படின்ட்டு ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சேன். மறுபடியும் வெயிட் லிஃப்டிங் அண்ட் கார்டியோ அப்படின்ட்டு நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இட்ஸ் நைஸ், கோயிங் குட். ஐ ஹோப் ஐ கன்டின்யூ திஸ் அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து நான் மறுபடியும் இந்த டிசம்பர் மந்த் ஒழுங்கா பண்ணாம மறுபடியும் சரி ரொட்டீன்குள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்க ஒரு விஷயம். ஐ கான்ட் வெயிட் டு ரிமூவ் மை ஐலாஷஸ் ஆக்சுவலா. இட்ஸ் லுக்கிங் வெரி நைஸ் தான். ஆனா இட்ஸ் லுக்கிங் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் யாரா அந்த பொண்ணு? நான் தான் அந்த பொண்ணு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் யா இது வந்து ஒரு ரேண்டமான ஒரு சண்டே சிட்-சாட் வீடியோ. நான் வந்து சில விஷயங்கள்லாம் சும்மா உங்ககிட்ட அப்டேட் பண்ணலாம், கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். லாஸ்ட்டா போட்ட சில வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் இன்ஃபர்மேட்டிவா லைக் பர்சனல் ஆர் இந்த மாதிரி நான் மனம் விட்டு பேசுற மாதிரியான வீடியோஸா இல்ல. ஐ கைண்ட் ஆஃப் மிஸ்ட் இட் ஆக்சுவலா. ஸோ அதனால ஐ தாட் ஐல் கம் அண்ட் சே ஹாய் அண்ட் என்னலாம் நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சும்மா உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ஏதாவது என்கிட்ட அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஆல்சோ ப்ளீஸ் டூ லெட் மீ நோ வரக்கூடிய சண்டே சிட்-சாட் வீடியோக்கள்ல நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம், என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது நீங்க எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. அது குவெஸ்டன்ஸா இருக்கலாம், இல்ல என்ன பேசணும் அப்படின்றதுக்கான சஜஷன்ஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ டூ லெட் மீ நோ. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாருமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஐலாஷஸ்லாம் இவ்வளோ பெருசா இல்லாம. ஓகே, பை.